நீங்கள் இன்னும் எந்த மட்டும் அசதியாக இருப்பீங்க. அசதியான தன்மை ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ளுகிறேன். இன்னைக்கு ஜெபிக்க வேண்டியதுக்கு இன்னைக்கு ஜெபிச்சிடணும். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வசனத்தை இன்றைக்கு வாசித்துறணும். அது அதுலதான் யூடியூப்ல தானே கிடக்குது. அப்புறம் பாத்துக்கலாம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட வசனம் தான் அங்கதானே இருக்கும். அது அப்புறம் வாசிக்கலாம் நினைக்கலாமா? அது அன்றன்றுள்ள அப்பம். இது அனுதின அப்பம். அன்னன்னைக்கு சாப்பிடணும், அன்னன்னைக்கு வசனங்களை வாசிக்கணும், இன்றைக்கு செய்ய வேண்டியது இன்றைக்கு செய்யணும். அசதியான தன்மை. அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம், அப்புறம் பைபிள் வாசித்துக்கலாம். 3 நாள் கூட்டம் நடக்குதுன்னு வைங்களேன் உங்க சர்ச்சில். 3ஆம் நாள் இருக்கா? 3 நாள் இருக்குல்ல. 3 நாள் அவர் இங்க தானே இருப்பாரு. 3ஆம் நாள் பாத்துக்கிறான். நடிகரா அவரு பாக்குறதுக்கு. அசதியாக இருக்காதீங்க. தேவனை தேடுகிற காலம் இது. தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய காலம். அசதியா இருந்து ஆசீர்வாதத்தை இழந்து போன எத்தனையோ பேர் இருக்காங்க ஐயா. அசதியான ஒரு வாழ்க்கை. அசதியா இராமல் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கணும்.